ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எப்படி நம்ம பேர்டு சிக்ஸுக்கெல்லாம் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது A19 ஃபுட்டு தான். இந்த ஃபுட் வந்து 750 வரும். இந்த பெட் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. 750 வரும். இல்லை பெட் சேஃபு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம், சத்துமாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தருது சொன்னாங்க, அதனால நான் இதையே வாங்கியிருக்கேன். இல்லை பெட்ஸ் லைஃப் நிறைய இருக்குது, நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். நான் வாங்கினது இது. அப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு, ரொம்ப சூடாக வச்சுக்கூடாது, ஓரளவு இதமான தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு ஸ்பூன் கலந்துக்கிட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக கலங்க. அது கட்டியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் கலக்கணும். அங்கே பாருங்க, இதை காட்டு, இதை ஃபோக்கஸ் பண்ணு, தெரியுதா? இது நல்லா நல்லா வந்து கட்டியாக இல்லாத மாதிரி கலங்க. அது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது, மிதமான இதில் கலக்கணும். அதே மாதிரி சுடு தண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூடாக கொதிக்கிற அளவு ஊற்றக்கூடாது. அதான் சூடாகிட்டு கொஞ்சம் வெதப்பாக இருக்கும்ல, அந்த அளவு வர வரைக்கும் பண்ணணும். சுடு தண்ணியை வச்சுட்டு கூட நம்ம குடிக்கிற அளவு விட ரொம்ப கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் வெதப்பு ஸ்டேட் தெரியும்ல, நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி அளவு வந்தோடனே அந்த தண்ணியில் சுத்தமாக அந்த இது இல்லாத மாதிரி, அந்த கட்டியே இல்லாத மாதிரி கட்டியெல்லாம் நீங்கள் உடைக்கணும். கட்டியெல்லாம் அதுக்கு நீங்கள் ஒரு சில்வர் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உடைக்க, கட்டியெல்லாம் உடைக்க. அந்த கட்டியெல்லாம் உடைச்சிட்டு, ஏன்னா கட்டியாக கொடுத்தீங்கன்னா அது சிக்கு தானே, அதனால் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும், டைஜஷன்லாம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு. அதனால் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா சிக்கு எடுக்கணும். நம்ம தலைவர் இது உள்ளே தான் இருக்கார். இவர் பேர் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டின் தலை யார்? மகேந்திர சிங் தோனி. இவன் பேர் டோனி, ஃபுல் பேர் கிடையாது. டோனி அப்புறம் டோனி இவனை பார்க்குறீங்களா பேர்? இவன் சிக்கு, அதனால் கையில் அவ்வளோ நிற்க தெரியாது, பயப்படுறான், முடிக்கிறான். இங்கே பாருங்கள், இவன் தான் நம்ம டோனி, இவன் தான் நம்ம சிக்கு. இவனுக்கு ஒரு டைம் தான் இதற்கு ஃபீட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் எதுக்கு பேர்டுக்கு சிக்கில் இருந்து நீங்கள் ஃபீட் பண்ணி வளர்த்தா பெஸ்ட்டுன்னா, அவங்களுக்கு வந்து இது தெரியும். மேலேயே வந்து மோஷன் போயிட்டான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதை வளர்த்தாதான் அதுக்கு வந்து உங்கள் கூட அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். டேம்டு பேர்ட்ஸ்னு நிறைய விற்பாங்க, பட் அது வந்து அவங்க டேம் பண்ணது தான், நீங்கள் டேம் பண்ணதில்லை. ஸோ அந்த பேர்டுக்கு வந்து கையில் ஏறினா கையை பார்த்தா அதுக்கு பயம் இருக்காது. ஸோ அது கடிக்காதே தவிர அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஓனர்னு தெரியாது, வேற ஒருத்தரோட முகம் தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும். பட் இவங்களும் வந்து நமக்கு ஃபுட் தராங்கன்றதுனால உங்க கூட வருமே தவிர அது இது பண்ணாது, நீங்கள் தான் ஓனர்னு உங்கள் கூட அவ்வளோ விளையாடாது, இன்ட்ராக்ட் அவ்வளோ பண்ணாது, பட் உங்கள் கூட இருக்கும், அவ்வளோதான். பட் நீங்கள் சிக்லேருந்து பண்ணிங்கன்னா அதுக்கு தெரியும் நீங்கள் தான் இதுன்னு. பாருங்கள், பார்க்கலாம் பாருங்கள், வேடிக்கை பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் எதனா ஒன்று வாங்கிக்கோங்க. சிக்குக்கு வந்து நீங்கள் ஒரு 8 ml to 10 ml தரலாம். அதுக்கு ஃபுட் பேக்னு ஒன்று இருக்கும். ஃபுட் பேக் வந்து ரொம்ப ஃபுல்லாகிற அளவுக்கும் தரக்கூடாது, ரொம்ப கம்மியாக தரக்கூடாது, ஒரு மீடியமாக. நீங்கள் இப்போ நான் இதை ஃபில் பண்ணாலே வந்து இங்கே வந்து கொஞ்சம் குண்டாக வர மாதிரி வந்துடும், தெரியும். இங்கே கொஞ்சம் முட்டை மாதிரி அவனுக்கு செஸ்ட்டுக்கு கீழே, செஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு முட்டை மாதிரி வரும். அது வந்துருச்சுன்னா வந்து அவனுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி வர அளவு பண்ணணும். அப்புறம் இதில் வந்து ஏர் எதுவுமே ஃபில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதை உறிஞ்சி எடுத்தீங்கன்னா கூட முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும், அது மாதிரி கேப் வந்துச்சுன்னா அது ஏர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஏரோட கொடுத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஏர் போயிட்டு உள்ளே வந்து பீத்ரிங் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சிக் தானே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ இது இருக்கா, இதை வந்து இன்ஜெக்ஷனில் இவன் வந்து கொஞ்சம் சிக்குன்றதுனால ஒரு 8 ml கொடுக்க போகிறேன் இவனுக்கு. ஓகே, இது என்ன பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இவ்வளோ ஏர் இருக்குது தெரியுதா, மேலே கேப்பு, இந்த கேப் தான் ஏரு. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே விட்டுருங்க, ஏன்னா ஏர் இருக்கக்கூடாது, ஏர் இருந்துச்சுன்னா கஷ்டம் உங்களுக்கு. ஓகே, 7 ml வந்திருக்கா. இப்போ பாருங்கள், ஏரே இல்லை, ஃபுல்லாக ஃபுல் இருக்குது, ஆனால் ஏரே இல்லாமல் பண்ணோம். இது மாதிரி ஒரு கிளாஸில் வந்து தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா அதான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு ஊட்டிட்டு வாஷ் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஒரு துணி ஒன்று எடுத்துக்கணும், நான் எடுக்கலை, இருங்க நான் இதையே கீழ்ச்சிக்கிறேன்.
ஒரு துணி எதுக்கு எடுக்கணும் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நம்ம ஊட்டிடுவோம். ஊட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து ஊட்டி விட்டிங்கன்னா அதான் விட்டுடலாம். பட் வந்து இது வந்து ஒரு இனிப்பு மாதிரி தானே இது ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு செர்லாக் கொடுக்குற மாதிரி தான் இனிப்பு. அதனால் எறும்புங்கள்லாம் வரும். எறும்புங்கள்லாம் வந்து இவங்களை கடிக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எறும்புங்கள்லாம் இவனுங்க கடிக்கக்கூடாதுன்னு நம்ம இவனுங்களுக்கு ஊட்டி விட்டுட்ட அப்புறம் இவனுங்க வாயை தண்ணியில் தொட்டு தொடச்சி விட்டா எறும்புங்க பாதிப்பு இருக்காது. ஏன்னா எறும்புங்க வந்து இவனுங்களுக்கு கடிக்கும். இவனுங்கனால குழந்தைங்க இவனுங்களால சொல்லவும் முடியாது. எறும்புங்க வந்து கடிச்சா பாவம் இவனுக்கு தான் பாதிப்பு இருக்கும். அதனால நீங்கள் அது பார்த்துட்டு ஒரு துணி ஒன்று வச்சுக்கோங்க. துணியை வந்து லைட்டாக தண்ணியில் லைட்டாக சோப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அது இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. இந்த இன்ஜெக்ஷனை ஒரு முறை பண்ணும்போதும் க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதே இன்ஜெக்ஷனில் பண்ணாதீங்க. ப்ளஸ் இவனுக்கு ஊட்டுறது எப்படின்னா, கொஞ்சம் கிட்ட வந்துடுறியா, தெரியுதாலண்ணா, தெரியுதுண்ணா, ஓகே. இவனே வந்து ஃபுட் கேட்பான். ஏன்னா சில டைம்லாம் வந்து இவனே வந்து வாயை திறப்பான், எனக்கு ரொம்ப பசியில் இருக்குன்னு. இவன் முடிக்கிறான் பாருங்க, இவரே கேட்பான். இதோ பார்த்தீங்களா, கேட்குறான் பார்த்தீங்களா, வரான் பாருங்க அவனே. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் தான் ஃபுட் இருக்குன்னு. ஏன்னா நான் ஒரு டைம் மூட்டினேன், அதுலேயே இவனுக்கு இந்த சவுண்ட் கொடுக்குறான். கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல, இந்த மைக் கிட்ட இருக்கிறேன், கேட்கும் பாருங்க. இவன் ரெடி ஆகிட்டான் பார்த்தீங்களா, டிராகன் மாதிரி பண்ணுவான். சாப்பாடு கொடுத்து விசில் அடிக்கிறான் பாருங்க. தரேன் என் கையில் இல்லை, இதில் தான் ஃபுட்டு வருதுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ வந்து அவன் உங்ககிட்ட நல்லா பழகு வருவான். இது இப்போ நீங்கள் வந்து இவனை உங்ககிட்ட டேம் பண்ணணும்னா என்ன பண்ணுன்னா, இதை வச்சு ஒரு நாள் ஊட்டிட்டு அவனை எங்கன்னா கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இதை காட்டுங்க. இதை காட்டினா அவனுக்கு தெரியும் இதில் சாப்பாடு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இது சாப்பாடு இருக்குன்னா அப்போ உங்ககிட்ட வருவான். இதை கேட்குறானா, இங்கே வா டோனி, 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 இங்கே வா. பாருங்களேன், வரவே மாட்டான். அங்கேருந்துட்டே கேட்டுட்டு இருக்கான். வாடா, வந்தாதான் சாப்பாடு தருவேன். தம்பி இங்கே வாப்பா, தம்பி இங்கே வாப்பா, வந்தாதான் ஃபுட்டு கொடுப்பேன். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, வா 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 வா. சிக்கன்றதுனால இவனுக்கு அந்த மூமெண்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட் இருக்காது, ரொம்ப முழிப்பானுங்க. ஃபுட்டு தெரியுமே தவிர, பட் இவனுங்களுக்கு அந்த மூமெண்ட்டு வரணும் அதெல்லாம் வந்து அவ்வளோ போக போக தான் இவனுங்களுக்கு பழகும். இவனால் அந்தளவு நடக்க கூட முடியாது. நம்ம சிக்கில் நம்ம கற்றுக் கொடுக்க இவனுங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இவன் வர மாதிரி தெரியல, வீடியோ அப்புறம் லென்த்தாக போயிடும். அதான் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3-4 வாட்டி ஊட்டிட்டிங்கன்னா 5வது வாட்டி அது மாதிரி கொஞ்சம் அவனை தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி சிரிஞ்சை காட்டினீங்கன்னா அவனே வருவான். அப்படியே அவன் உங்ககிட்ட வர அவன் உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். நீங்கள் தான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, உங்களை தான் அவன் மாமா நினச்சிப்பான். ஸோ அவனுக்கு தெரியாது. இது வந்து லுட்டினோ காக்டெயில் பார்த்தீங்களா, அவனே வாயை வச்சிட்டான். நான் இப்போ எதுவுமே பண்ண வேணாம், அவன் வாயை வச்சிட்டானா இது அப்படியே சிரிஞ்சை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இதோ அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக இருறா இந்த அவ்வளோதான். நீங்கள் அந்த சிரிஞ்சை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவன் அப்படியே அவனையே குடிச்சுப்பான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊட்டும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஊட்டிட்டு பழகிட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு பாருங்கள். 7 ml எடுத்தேன், 7 ml காலி ஆகிடுச்சு. இந்த பேக் ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ இருந்தால் எனக்கே கஷ்டமாக இருந்திருக்கும் இது ஊட்டுறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னாலே அவனை எப்படி இட்டு போனால் அவனுக்கு வாய் சைடில் இப்படி வைப்பேன். சைடில் வச்சோன்னு இல்லை காலி அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், உன்னோட லிமிட் அவ்வளோதான். முதல்ல வந்து வாய் சைடு இருக்கும்ல, அவனோட வாய் சைடில் போய் நீங்கள் வச்சிங்கன்னா திறக்க மாட்டான் முதல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியாது இதுதான் ஃபுட்டுன்னு. நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு லைட்டாக சிரிஞ்சை கொஞ்சம் அழுத்திட்டிங்கன்னா ஃபுட்டு எண்டில் வரும்ல, அதை வச்சு எனக்கு வச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணுவான். ஓகே இதில் ஃபுட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவான், சரி நம்ம இதில் தான் ஃபுட் வருதுன்னு வச்சு லைட்டாக வாயை திறப்பான். வாயை திறந்து அவன் நாக்கை தூக்கிட்டு கீழே விட்டுறாதீங்க, ரொம்ப அது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாதி வெளியே தான் ஊந்துடும். அதனால் நம்ம நீங்கள் கிட்ட இது பண்ணிங்கன்னா நம்ம நாக்கை கீழே வைப்பான், அப்போ நீங்கள் வாயில் விட்டிங்கன்னா அது. ப்ளஸ் இந்த டியூபும் இருக்கும் நம்மக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டியூப் இருக்குது. ஆனால் இந்த டியூபை யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி. எல்லாருக்கும் அட்வைஸாக தான் சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, டியூபை இப்படி வச்சு உள்ள வரைக்கும் விட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டியூப்லாம் வந்து சேஃப்டி கிடையாது, இந்த பிளாஸ்டிக் டியூபு. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன மைக்ரோ பார்ட்டிகல் மாதிரி கொஞ்சம் வந்தால் கூட உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இவங்க சிக்கு பெரிய போர்டாக இருந்தால் கூட எமோஷனில் வரும். இவங்க சிக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, டியூபோட கொடுப்பாங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதுவாக விட்டுங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடு, எதுலேயுமே எங்கேயுமே அடிப்படாது. ஏன்னா அவங்க வாய் வெளியே வைக்கிறோம், பட்டுட்டு போகுது. இது வந்து பாருங்கள், அவனுக்கு நாக்கில் படம், ப்ளஸ் அவனுக்கு உடம்பு உள்ளே போகும். உள்ளே போகிற இடத்துல எங்கன்னா இது டியூப் தானே, ஜஸ்ட் எங்கன்னா அவன் குட்டி வேற எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உடம்பு உள்ளே இருக்கிறதுலாம்.
அதில் எங்கன்னா பட்டா கூட அவங்களுக்கு கீறிடும், புண்ணாயிடும், ரத்தம் வரும், அவனுங்களும் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்படும். அதனால வந்து இது எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு விட்டுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே விட வேணாம். அவனுக்கு ஸ்டார்டிங் வாய் சைடில் விட்டால் கூட லைட்டாக சைடில் விட்டு அப்படியே நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இதை ஃபாஸ்ட்டாக வந்து சர்ன்னு அவன் வயிற்றுல அப்படியே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவனுங்க டேஸ்ட் பண்ணாமல் சர்ன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு ஒரு 5-6 இதுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அவனுங்க சாப்பிட்டு டேஸ்ட்டே வராது. டெஸ்ட்டு ஏதோ அவனுக்கு வயிறு ஃபுல்லாச்சு தவிர அவனுங்க சாப்பிட்டு ஃபுல்லானதாக இருக்காது. அவனுக்கு டேஸ்ட்டோட போனாதான் ஒரு சிக்குக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம டேரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு டியூப் விட்டு சாப்பாடு விட்டால் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குமே தவிர நமக்கு அந்த சாப்பாடு டேஸ்ட்டே தெரியாது. அது மாதிரி தான் இப்போ அப்படி பண்ணாதீங்க. இப்போ நான் எப்படி வச்சேன் பார்த்தீங்களா, வாய் முன்னாடியே வச்சேன். அவன் நாக்கில் பட்டு பட்டு தான் ஒரு இதுவும் உள்ளே போச்சு. ஏன்னா அப்படி போகும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். நம்ம சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டோட உள்ளே போகும்போது ஓகே வயிறும் ஃபுல்லாகிடும், ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கொடுக்குறது தான் பெட்டர் ஐடியா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்க கேட்குறானா பார்ப்போம். பார்த்தீங்களா கேட்குறான் இன்னும். அதான் சொன்னால் இவன் கேட்டுகிட்டே இருப்பான். பேக் பேக் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது மாதிரி பேக் ஃபுல்லாகிடும். இது பேக் ஃபுல்லாகிட்டு இதாக ஒரு 6 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் சிக்குக்கு பொறுத்த மாதிரி ஆகும். நீங்கள் கொண்டா கழிச்சு வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ முட்டை மாதிரி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப ஊட்டிட்டிங்கன்னா அவனுக்கு ரொம்ப பேக் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக கொடுங்க. கொஞ்சமாக கொடுக்காதீங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க, மீடியம் அளவு உங்களுக்கு தெரியும். அவன் பேக் ஃபில் ஆகுதா பார்த்து கொடுங்க. இல்லைனா அதான் 8 ml 7 ml வச்சுக்கோங்க, சிக்கோட சைதை பொறுத்து. அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கூட பார்க்கலாம். ஒரு 3 ml கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுலேருந்து சிலிண்ட்லேருந்து கொடுத்துட்டு அவன் பேக்கை செக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி கால் மாட்டிக்கிச்சு வந்து ஈரா. ஓகே டோனி. இங்கே கிட்ட வரியா, நான் காட்டுறேன். இதை இங்கே இருக்குது. இதுதான் ஃபுட் பேக். இவனுக்கு கீழே தெரியுதான்னு தெரியல. கிளிக் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணால் அது ஃபோக்கஸ் ஆகும் வீடியோவில். அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதுதான் அவனோட ஃபுட் பேக்கு. இது வந்து இங்கே குழன்னு இருக்கும். சமுக்குனா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஏதோ குண்டான மாதிரி இருக்கும் கொஞ்சம். அங்கே நீங்கள் அமுக்குனா அது நீங்கள் ஊட்டின ஃபுட் இங்கே வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. அவன் பிளெயினாக அப்படியே இருப்பான். வெறும் செஸ்ட்டு தான் இருக்குமே தவிர நோஞ்சா மாதிரி இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே பலூன் மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவனுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் இதுதான் ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் வந்து செக்குக்கு ஊட்டுற முறை. இப்போ எனக்கு பழகிடுச்சு. இப்போ இவன் எண்ணெயும் அவனுக்கு பழகிட்டு இருக்கும். ஏன்னா நான் தான் ஃபுட் விட்டுறேன்றதுனால எண்ணெயும் அவனுக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ வந்து இவனை அவ்வளோதான் விட்டுடலாம். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் நிறைய ஃபுட்டு கொடுத்தீங்கன்னு இருந்தீங்கன்னா அவனை கேஜியில் விடாமல் கேஜிலேயே எங்கேயோ பாக்ஸ்லேயே வைக்காமல் வெளியே விட்டுருங்க. ப்ளஸ் நான் இவனை க்ளீன் பண்ணல பார்த்தீங்களா. நீங்கள் சின்ன சிக்கா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்களா, அப்போனா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். இவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸர்னால ஈஸியாக டக்குன்னு சாப்பிட்டான். இப்போ தண்ணி தொட்டு எடுத்து அவன் மேலே எங்கன்னா ஊற்றிருக்குமோ அங்கெல்லாம் தொடச்சிட்டு அவன் வாயை நல்லா க்ளீன் பண்ணணும். அவன் உங்களை நம்பிட்டானா உங்களை தைரியமாக காட்டுவான். இல்லைனா வந்து உங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருப்பான். உங்களை நம்பினா பாண்டிக்கு வரணும்னா நீங்கள் ஃபீட் பண்ணால் தான் பிடிக்கும். ஃபீட் பண்ணால் தான் அவன் உங்ககிட்ட க்ளோஸாகவும் இருப்பான், ப்ளஸ் உங்களை நம்புவான். இப்போ எவ்வளோ பண்ணாலும் காட்டுறான் பார்த்தீங்களா. ஏன்னா இவன் நம்பிட்டான். நான் தொடச்சி விட்டா எறும்புலாம் வராது. ஏன்னா இது ஸ்வீட்டு அதனால் வரும். கால் வந்து இந்த ஃபேண்ட்டில் ஒட்டிக்குது, கால் மாட்டிக்குது அவன் கால். இது பின்னாடி போகாது. இங்கே வா கீழே வா. இவன் வந்து லுட்டினோ காக்டெயில் நம்ம தெரிஞ்ச கடையில் தான் வாங்கினது. உங்களுக்கு இது மாதிரி காக்டெயில்லாம் தெரியும்ல. இவன் வந்து தலை வந்து அப்படியே நிற்கும் எல்லோ கலரில். நான் வாங்கினதே எல்லோ கலர். IPL வேறு வரப்போகுது, நம்ம தலை வேறு இறங்குறாரு. அதுக்காக எல்லோ கலரில் வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்கினேன். கிட்டில் இருந்து நானும் பெருசு தான் வாங்கலாம் பார்த்தேன். பட் பெருசு வந்து நம்ம கூட அட்டாச்சாக இருக்காது. ப்ளஸ் அதுக்கு நம்ம கூட அட்டாச்சாக இருந்த விளையாடுனாலுமே வந்து அதுக்கு நம்ம தான் ஓனன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட இருக்காங்கன்னு. இது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்ததால நம்ம தான் உங்களுக்கு இதுன்னே தெரியும். அதான் நமக்கு இது ஜஸ்ட் பார்ட்டு தான். பட்டு இதோட லைஃப்பில் நம்ம தான் வந்து அதுக்கு ஃபுல் இதுவே நம்ம தான். அதில் ஃபுல்லாகவே நம்மளை தான், நம்ம மட்டும்தான் அது கண்ணில் இருப்போம். ஓகேவா. இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்கை எப்படி வளர்க்கணும், ப்ளஸ்ஸு என்னென்ன முறை பண்ணணும், எப்படி ஹேண்ட் டைம் பண்ணணுன்ற வீடியோ அடுத்தது போடுறேன். இது வந்து வெறும் ஃபுட்டு எப்படி ஃபீட் பண்ணணும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணது. ஹேண்ட் ஃபீட் வீடியோலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேண்ட் டைம் பண்ணுறது எப்படின்னு. ஹேண்ட் டைம்னா என்னென்னா அதான் அது நம்ம கூட வந்து கையை பார்த்து பயப்படாமல் நம்ம கையை கடிக்காமல் அது நம்ம கூட எப்படி பழகிறது, நம்ம கூட எப்படி பழகி விளையாட வைக்கிறது, அது மாதிரி பண்ணுறது தான் அந்த வீடியோ. அது வந்து நான் போடுறேன். நீங்கள் அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி காக்டெயில் எதுனா வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். காக்டெயில்னாலே எல்லா பேர்ட்ஸும் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு தெரிஞ்ச கடை இருக்குது. நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி விட்றேன். நம்ம பேரை போய் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். ஓகே பாய் கைஸ். இந்த பாய் சொல்கிறேன். இவனை காட்டு பாய் சொல்லுவான். கிட்ட வந்து காட்டுங்க.
ஓகே, பாய் பாய். நன்றி கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.